இன்றைக்கி நம்ம எண்ணெய் ஒன்றும் இல்லாமல் அதிகம் எண்ணெய் சேர்க்காமல் ஒரு ஸ்நாக்ஸ் டக்குன்னு குட்டீஸுக சாப்பிட கேட்டால் ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் பொரி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நமத்து போன மாதிரி இருக்குங்க, ஒரு கிறிஸ்ப்னஸ் இருக்காது. அதுக்காக நம்ம லைட்டாக நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, அன்சப்ஸ்கிரைபர் தான் நிறையா பேர் இருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. எடுத்து அந்த மாதிரி காரம் இப்படி ஒடிஞ்சு வரும், சவுண்டு கேட்குங்க. உங்களுக்கு சவுண்டு கேட்குற இந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதிகம் எண்ணெய் வேண்டாம். இப்போ எண்ணெய் சூடானும் இதில் கொஞ்சம் 10 ஜீரகம் சேர்த்துக்குங்க, ரொம்ப வேண்டாம். ஜீரகம் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க, சேர்த்துக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடணுங்க. நல்லா அந்த பூண்டு பச்சை வாசனை போகிற வரை நம்ம வதக்கிடணுங்க எண்ணெயில். உங்களுக்கு கிண்டும் போதே சலசலன்னு கேட்கணும். அந்த மாதிரி நமக்கு கிண்டும் போதே உங்களுக்கு செஞ்சு தெரியுங்க. நல்லா கிறிஸ்பாக நல்லா அந்த பூண்டு வாசனை ஜம்முன்னு வாசனை வருங்க. எனக்கு வருது, நல்லா மணமாக இருக்குது அந்த பூண்டு ஃப்ளேவர். போட்ட பூண்டுக்கு இப்போ உங்களுக்கு அந்த பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சாக இருக்கும். அந்தளவுக்கு நம்ம கிண்டும் போதே நமக்கு அந்த பக்குவம் தெரியுங்க. அந்த ஸ்டேஜில் உங்களுக்கும் நல்ல மனம் கமன்னு வரும். இந்த ஸ்டேஜில் நமக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. குட்டீஸில் கொடுக்கறனால பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்துட்டு இப்போ நம்ம பொரியும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பொரியில் உப்பு தான் இருக்கும் நமக்கு. கொஞ்சம் ஒரு பிஞ்சு சீனி சேர்த்துக்குங்க. நல்லா காரம் அந்த ஸ்வீட்டாக சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு உப்பு வேணும், ஒரு பிஞ்சு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம், எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. நல்லா நம்ம ஏற்கனவே பொரியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணனால இதுலேயும் போட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு இருக்குங்க. சும்மா கையில் நம்ம ஒரு ஸ்கூல் விட்டு வர பிள்ளைகளுக்கு பெரிய ஸ்நாக்ஸாக வேலை மெனக்கெட்டு செஞ்சு கொடுக்குறதுக்கு பதில் இந்த நிமிஷம் நம்ம இந்த டயத்தில் நம்ம ஒரு வெறும் பொரியாக கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி கொஞ்சம் சுவையாக செஞ்சு கொடுத்தீங்களாக்க நல்லா ஒரு டீ கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் வேலை கூட கிடையாது. வீட்டில் பொரி இல்லாமல் இருக்குது, அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டிய பொரியும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸு தான். நம்ம எப்பயும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸு செஞ்சு ஒரு டைம் இல்லாத நேரத்தில் சட்டுன்னு இந்த மாதிரி கூட நம்ம ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் செஞ்சு குட்டீஸுகளுக்கு கொடுத்து அசத்தலாம். ஒரு ஸ்கூல் விட்டு பசியோடு வர்ற குழந்தைகளுக்கு இப்படி பொரி கொடுத்து நல்லா காரம் வேணும்னா நீங்கள் காரம் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக குட்டீஸுகளுக்குனா கம்மியாக போட்டுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தாங்க. எல்லாம் நம்ம மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு அதிக எண்ணெயுமே இல்லை. மிஞ்சி போனால் நமக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் தான் நமக்கு செலவாயிருக்கு. அந்த பூண்டு வதக்குறக்காட்டா நல்லா அந்த பூண்டை நல்லா மொறுன்னு நீங்கள் வதக்கிட்டீங்கனாக்கா அந்த பூண்டும் கூட வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. அந்த பொரியோடு சேர்ந்து அதையும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம். 15 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அருமையான ஸ்நாக்ஸுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.